who is the top PRO of Hollywood industry, and also the techie guy who exploits every nook and corner of technology for movie and celebrity promotions, has taken the next step forward in his business. He has established himself to the #1 PRO in South Indian cinema and is closely associated with almost all top stars in the Tamil cine industry. He is the public relations officer and manager for many leading artists like Rajinikanth, Kamal Hassan, Mani Ratnam, Shankar, Bala, Sasikumar, and music giants like A.R. Rahman. He was responsible for arranging interviews with BBC and Times for the Oscar-winning music composer A.R. Rahman. He runs a mobile office in his car with a laptop, printer, and a scanner. The PRO is now the most sought after public relations man in the tinsel town. We at Media Arts and Science College are honored to award this award to him. This year, with no doubt, this award was unanimously voted to the one and only Mr. Nikhil Murugan. இனிய மாலை வணக்கம். சமூகம் மாணவர்கள் மீட்டிருக்கும் சபையில் என்னையும் அமர வைத்த என் தாய், தந்தை, மனைவி மற்றும் கடவுளை வணங்குகிறேன். I thank Mr. Valliyappan of Mass and Arts College for honoring this award. எனக்கு வள்ளியப்பனை பல வருஷங்களா தெரியும். இன்ஃபேக்ட் இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன் பிரஸ் மீட்டு நான் தான் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக வள்ளியப்பனுக்கு என்ன நன்றி. மற்றபடி என்னுடைய ஜெயனில் மிக முக்கியமான சில பேருக்கு உங்கள் சார்பாக நான் சில கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய துறையில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஜெயி ஜெயி மற்றும் வளர்ச்சி நிகழ்ந்தும் உறுதுணையாக இருக்கும் திரு தங்கதுரை, டாக்டர் சங்கர் சார், டாக்டர் வசந்த், போர்ட்ரேஸ் கல்யாணம், கமல் சார், போர்ட்ரேஸ் கல்யாணம் சொன்னார். வேலைக்கு ஞாபக சக்தி தேவையில்லை, பேசுகிறதா என்ன சொல்லணும் ஞாபகத்துக்குன்னு சொல்லுவார். அது எனக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டாக்டர் சங்கர் சார் அவரோட விஷயத்தை இது பண்ணலாம், இது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு வளர்க்காதீங்க, நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேலைகள் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு டாக்டர் சங்கர் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் மாணவர்கள். நான் அசிஸ்டன்ஸ்னு சொல்ல மாட்டேன், என்னோட நண்பர்கள் கோவேசன், செந்தில், சதீஷ், மேற்குமார், உதயா, மகேஷ், சத்யா, ஆனந்த், என்னோட வெற்றிகள் பயனாளர்களுடைய நண்பர்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள். அப்புறம் மிஸ் அனஸ்தேசியா ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர், ராஸ்மி, வாணி அண்ட் மிஸ்டர் ராஜா சார். எனக்கு அவர் கூட நான் ஒரே படம் பண்ணுறது வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்து ஒரு நேரம் அமைதியாக எனக்கு உணவுக்காக என்கரேஜ் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று இதே மேடையில் ஒரு ஃபங்க்ஷன், நேற்று சொன்ன அதே வார்த்தை, ஏன்னா அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ண ஃபங்க்ஷன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கத்தோடு சேர்த்து வெல்கம் டு மீடியா. முதல்ல எடுத்தோன்னு மறக்காமல் சொல்ல வேண்டிய விஷயம், பேரண்ட்ஸுக்கு கொஞ்சமாக பயப்படாதீங்க. எதுவுமே கற்றுக்காதவங்களுக்கே வந்து அரவணைச்சு காத்து கொடுத்தது மீடியா. இங்கே கற்றுக்கிட்டு வராங்க, என்னைக்கும் நாங்கள் இருக்கோம், தைரியம் அனுப்பிச்சுடுங்க. முதல்ல கற்றுக்கிட்டு வரணுங்கிற நினைப்பே ரொம்ப அழகான விஷயம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன், ஈச் அண்ட் எவ்ரிவன். ப்ளஸ் சொல்லணும்னா வல்லியப்பன் சார் அமேசிங். உண்மையிலே அவர் வந்த அப்ரோச், அவர் சொன்ன விதம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சப்போ தெரிஞ்சது இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் விஷன். அவருடைய விஷயங்களை பாதி சக்ஸஸ் ஆனாலே இன்னைக்கு சென்னையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறும் சந்தேகமே கிடையாது. அதாவது நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தேன், என் தம்பி வந்து விஸ்காம் படித்தான், ஜெயம் ரவி. ரெண்டு பேரும் போட்டிருக்கோம், நீ பெருசா நான் பெருசா, விஸ்காம் பெருசா, இன்ஸ்டியூட் பெருசான்னு சொல்லி.
நாங்கள் வந்து ஓரளவுக்கு சண்டை போட்டுப்போம். ஆனால் அப்படியே நைஸாக ஒரு சின்ன ஜெலசியும் இருக்கும். ஏதோ என்னமோ சொல்லலாம், அவனுக்கு கேட்டால் மாஸ் கம்யூனிகேஷன் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம். எங்களை கேட்டால் நாங்கள் வந்து டீட்டெயிலாக இன்டிடெயிலாக பண்ணுவோம். நாங்கள் ஸோ 2 பேரும் ஒரு படம் ஈச் அண்ட் இருக்குங்க. இந்த சிலபஸ் பார்க்கும்போது 2த்தோட அழகான ஒரு மிக்சராக இருக்குது. அது நல்ல ஒரு அமால்கமேஷன். தட் இஸ் த மெயின் கீ பாயிண்ட் எனக்கு தோணுது பார்க்கும்போது. இது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டையும் ஒரு விஸ்காமையும் ஒருங்கிணைச்ச ஒரு அழகான ஒரு விஷயம். அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய வசதிகள், பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் பேஸ்ட் என்ன கிடைக்குமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இருக்குன்னு ரொம்ப கான்ஃபிடண்டாக தோணுது. ஸோ எல்லாரும் சேர்ந்தவங்களும் சரி, சேர்த்து விட்டவங்களும் சரி, பெற்றவங்களும் சரி தெம்பாக இருக்கலாம். அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்க, வாழ்க்கை வந்து நம்மளுடைய ஆன்மாவை கசக்கி புரியும் போது கலை தான் அதை மீட்டு தரும்னு சொல்லுவாங்க. கலை உண்மையிலே வந்து பாக்கியம் பண்ணணும். இந்த கலையை வந்து தொழிலாக தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து பேஷனே ப்ரொஃபஷனாக அமைகிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் வந்து சந்தோஷப்பட்டுருக்கோம். நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுத்தோம், மனசு என்னவோ அதை செய்ய முடியுது. அது ஒரு பெரிய விஷயம். அது இன்னைக்கு பல படங்கள் எடுத்து அந்த கருத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நண்பன், தோனின்னு சொல்லிட்டு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது அதில் இருக்க திருப்தி, அதில் இருக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ நானும் நினச்சேன், வள்ளிய பஞ்சாயத்து பார்த்தோன்னா நிறைய பீட்டராக உங்களுக்கு உள்ள நினச்சேன். வந்து பார்க்கும்போது நம்ம ஏரியா தான் மாசாக தான் எல்லாம் நல்லா ரொம்ப சந்தோஷம். மண்ணு நம்ம மண்ணு நம்ம நாட்களை பார்க்குற சந்தோஷம் இருக்கு. என்னன்னா நான் எப்பவுமே சொல்ல நினைக்கிறதும் முக்கியம், அது போய் சேரணும் முக்கியம். அதை ரொம்ப பார்ப்போம். நான் சொல்ல நினைக்கிற கருத்தும் நல்லா இருக்கணும். அது போய் சேராத யாருக்குமே பயன்படாது. கண்டிப்பாக போய் சேர்ந்து ஆகணும். அந்த ஒரு மனசுல வந்து எனக்கு என்னுடைய தந்தை, அவர் தான் குருவும் கூட. அவர் சொல்லிக் கொடுத்த முதல் படமே தான். அவர் வந்து ரொம்ப இயல்பாக சொல்ற விஷயம் என்னன்னா, எப்பா நான் முட்டாள்ப்பா, எனக்கு புரியல என்ன சொல்ற சொல்லு அப்படின்பாரு. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டு, இது வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு போடணும்னா அது எல்லா கிளாஸும் ஃபுல்லாகணும். அப்போதான் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட முடியும். ஒரு மேல் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு புரியுற விஷயம் கீழ் பெஞ்சுக்கு புரியாது, கீழ் பெஞ்சில் இருக்க புரியறதுக்கு மேலே கொஞ்சம் புரியும். நீங்கள் எல்லாருக்கும் படத்துன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொன்ன ஒரு வித்தை அது. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எப்போவுமே. ஸோ என்ன ஓகே கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் சொன்னாங்க. ஸோ என்னுடைய படங்களை பற்றி கண்டிப்பாக நான் விவரித்து சொல்லுவேன். ப்ளஸ் கிராஃபிக்ஸ், இன்னைக்கு வந்து கிராஃபிக்ஸ் இல்லாமல் சினிமாவை நினைச்சோட பார்க்க முடியாது. அது நான் உண்மையிலே முதல்ல பிரமிச்ச ஒரு கிராஃபிக்ஸ் வந்து ஃபாரஸ்ட் கம்ப்ங்கிற படத்தில் என்னுடைய பர்சனல் அனுபவம் அது. ஏன் அப்படின்னா கிராஃபிக்ஸுங்கிறத வந்து தெரியாமலே அது கதைக்குள்ள தேவைப்படும் அப்படிங்கிற உணர்த்துல ஒரு படம் ஃபாரஸ்ட் கம்ப். ஒரு ஹேண்டிகேப்டு ஆள், நடிகருக்கு கால் இருக்கும், அந்த நடிகருக்கு கால் இல்லாத மாதிரி காட்டுறதுக்கு பயன்பட்ட கிராஃபிக்ஸ். அந்த படம் பார்த்த யாருக்குமே அதை உணரவே முடியாது. அவருக்கு உண்மையிலே கால் இல்லைன்னு நினைப்ப அந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துச்சு. அதுதான் முதல் வெற்றி அந்த கிராஃபிக்ஸ். எனக்கு நான் என்னுடைய அனுபவத்தை பார்த்த ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஆரம்பிச்சு வெறும் கிராஃபிக்னா நல்ல பொம்மை வரதோ, கார் பறக்கிறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. படத்துக்கு கூட உணர்வு பூர்வமான விஷயத்துல கிராஃபிக்ஸ் நுழைய முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண அந்த படம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியாது எத்தனை காட்சிகளை கிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ அருமையான ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்ட் கிராஃபிக்ஸ். இன்னைக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து ப்ரீ பிளானிங்லேருந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நான் வந்து அதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் வேலாயுதம் ஒரு ட்ரெயின் ஃபைட்லாம் கிராஃபிக்ஸோட எதுக்கெல்லாம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சேஸ் ஃபைட் ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி ஜெயம் அதுதான் முதல் படம் சொல்லணும். காரணம் என்னன்னா, என் தம்பியை வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்தினது. என் தம்பியா மட்டுமே இருந்தவன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டாரா மாறின ஒரு அதிசயம் நடந்த ஒரு நாள் எனக்கும் தான். நானும் வந்து நான் யாரும் தெரியாத ஒருத்தன் இயக்குனராக மாறின நாள் தமிழ்நாட்டில். என் தமிழ் மொழி, நம்ம தாய்மொழி, நம்ம ஊர் பிறந்த ஊரில். அதாவது சைக்கிளில் சேஸ் நடக்குது, ஜெயம் படம் போயிட்டு இருக்கு. நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல் படம் நின்று நானும் ரவி நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கேப் போட்டுக்கிட்டு உதயம்ல தியேட்டரில் சைக்கிளில் போய் அந்த காம்பவுண்ட் வால்ல ஏற ரவி மொத்த தியேட்டர் எந்திரிச்சு கிளாப் அடிச்சது. அப்புறம் வந்து பட்ட சந்தோஷம் வார்த்தைகள்